சார் இன்னொரு பக்கம் நேற்று முழுக்க இந்தியா முழுக்க இந்தி கூட்டணி வந்து டியர் மோடிஜி வேர் இஸ் எல்பிஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கேம்பெயினே பண்ணியிருக்காங்க. பட் பாஜக தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த ஆயில் கிரைசிஸே மோடிஜி வந்து எக்ஸலண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியுது. பட் எது உண்மை சார் அதில்? ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இன்றைக்கி கேஸ் இருந்திருக்காது. நம்ம நண்பர்கள் இங்கே இருக்கிறவங்க வீட்டிலலாம் கேஸ் இருந்திருக்காது. நம்பர் 1. எல்பிஜி இல்லை. உலக போருங்கிறது எல்பிஜி சார்ந்தது அல்ல. ஈரான்லேருந்து எந்த நாடுகளுக்கு கொடுக்கணுமோ அந்த நாடுகளுக்கெல்லாம் மறுத்துட்டு இந்தியாவுக்கு மட்டுமான கப்பல்களை அவங்க அனுப்பி வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பாமரனுக்கு புரிஞ்சால் போகிறோம். 2-3 நாளாக ஒரு சின்ன உதாரணம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மிகப்பெரிய நகைக்கடை பாலு ஜுவல்லர்ஸ்னு வச்சுக்கோங்க. அவர் நஷ்டப்பட்டுட்டாரு, அதிமுக வந்து அவங்கள கஷ்டப்படுத்திருச்சு அப்படிங்கிற ஒரு பத்திரிகை செய்தியெல்லாம் வர ஆரம்பித்த உடனே இந்த தங்க நகைக்கு சீட்டு கட்டினாங்கல்ல, அவங்கெல்லாம் பணத்தை திரும்ப வாங்க ஆரம்பித்தாங்க. பாலு ஜுவல்லர்ஸ் கீழே விடுறதுக்கு மெயின் காரணமாக இருந்தது இதுதான், பேனிக் தான். இங்கே பேனிக் வந்து 4 நாளில் சால்வ் ஆகிடுச்சு. இன்றைக்கி கேஸ் சிலிண்டர்ஸ் எல்லா பக்கத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. பட் இட் இஸ் நாட் அபவுட் கேஸ் சிலிண்டர்ஸ். இவங்க கொடுக்குற நம்ம பண்ணுற அந்த வர்த்தகம் எத்தனை இண்டஸ்ட்ரி சார்ந்ததுங்கிறது தான் முக்கியம். நீங்கள் எல்பிஜியோட சுருக்கிறதாக இருந்ததுன்னா எஸ்ஐஆர் மாதிரி தான் ஆகிடும். ஒரு கேள்வி கேட்குறேன். எஸ்ஐஆரில் 7.5 கோடி வாக்காளர்கள் பீகாரில் எடுத்தது எவ்வளோ? 65 லட்சம். குதின்னு குதிச்சிட்டாங்க, பயங்கரமாக குதிச்சாங்க. தமிழ்நாட்டில் 6 கோடி வாக்காளர் தான், 7.5 கோடி இல்லை. எடுத்தது 95, இப்போ 75. என்ன குதிச்சிருக்கணும்? 7.5 கோடிக்கு 65 லட்சம்னா அப்போ 6 கோடிக்கு 75 லட்சத்துக்கு என்ன குதிச்சிருக்கணும்? ஏன் குதிக்கல? ஏன்னா இட் இஸ் நாட் எ இஷ்யூ அட் ஆல். செத்தவன் பேரை நீக்கினாங்க. பேப்பரை திருப்பி கொடுக்காத, ஃபார்ம் 6 திருப்பி கொடுக்காததை நீக்கினாங்க. இவ்வளவுதான் நடந்திருக்கு. கள்ள ஓட்டு குறைய போதா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா கள்ள ஓட்டு இருந்தது எதில்? ஓட்டு போட்ட 70%, ஓட்டு போடாத 30% இல்லை. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஹைலைட் பண்ணும்போது வீட்டில் இருக்கிறவனுக்கு தெரியுமில்ல. இப்போது மழை தண்ணி வரவே இல்லைன்னு சன் நியூஸ் சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு வாசலில் தண்ணி இருக்குதுன்னு எனக்கு தெரியுமில்ல. எல்பிஜி பிரச்சனையாக இருக்குதுன்னு நீங்கள் சொன்னால் வீட்டில் தான் அடுப்பு எல்பிஜி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுமில்ல. ஒரு அரசியலை இப்படியா நடத்துவீங்க? கேவலமாக, முட்டாள்தனமா? எங்கிட்டயே இருக்குது, எனக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை. ஒரு 4 நாள் என்னாச்சுன்னா, இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இருக்குல்ல புக்கிங்கில், அதை வந்து எல்லா இடத்துலையுமே தடைப்பட்டு இருந்தது. அந்த புக்கிங் நடக்காமல் இருந்தது. ஓடிபி வராமல் உங்களுக்கு டெலிவரி வராதுங்கிற பொசிஷன் இருந்தது. 4 டேஸில் அதை ஓவர் கம் பண்ணிட்டாங்க. இது ஏன் பண்ணாங்க? யார் பண்ணாங்க? வேணும்ட்டு பண்ணாங்களா? அன்னபூர்ணாக்கு மூட வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது? அன்னபூர்ணா கேஸ் சிலிண்டர் வச்சா சமைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் முட்டாள்தனமாக போய் சேர்ந்துடும். சரி, இப்போ இதில் வந்து ஆயில் அண்ட் கேஸ் சப்ளை வந்து பூஸ்ட் ஆயிருக்குன்னு ஒரு நம்பர் சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அது ஏன் பூஸ்ட் ஆகுது? பூஸ்ட்ன்ற வார்த்தையை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போது ருஷ்யாவிலேருந்து 30% வாங்கிட்டு இருந்தாங்க உலக நாடுகள். அமெரிக்கா வந்து சாங்ஷன் கொடுத்தது, நாம் போய் அதை வாங்கிட்டு வந்தோம். நாம் வாங்கினதுனாலே நமக்கு விலை கம்மியாக கிடச்சிது. ஏன்னா அவங்ககிட்ட வாங்க மாட்டேன்னு மற்ற நாடுகள்லாம் உட்காண்டிருந்ததுனால. இதை நான் பண்ணாமல் விட்டுருந்தா என்ன இருந்திருக்கும்? அந்த 70% கேஸினுடைய விலை அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா டிமாண்ட் அதிகமாகிறதுனால. அப்போ நான் அதை பண்ணலை. எனக்கு என்ன வேணுமோ, என்ன எஸ்ஓபி, நான் ஸ்டாக் என்ன வச்சுக்கணுமோ அந்த ஸ்டாக் என்கிட்ட இருக்குது. என்னுடைய வண்டி வர்றதில் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. இந்த போர் எத்தனை நாளைக்கு நடக்குங்கிறது என்னால் சொல்ல முடியாது. ட்ரம்ப்புக்கு திடீர்னு ராத்திரி பேராசிட்டமால் 2 ஜாஸ்தியாக சாப்பிட்டாருன்னா காலையில் போர் வாபஸ், எனக்கு நோபல் ப்ரைஸ் கொடுங்கன்ட்டு போயிட்டே இருப்பார். இது வந்து ஒரு கேங் வார் தான். இந்த போருங்கிறது ஒரு காரணியங்களுக்காகவோ ஒரு வேற ஏதோ ரீசனுக்காகவோ நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. நீ பெரியவனா, நான் பெரியவனா, என்ன நீ அடித்தா நான் ஒன்று அடிப்பேங்கிற ஒரு கேங் வார் தான். எவ்வளோ நாளைக்கு நடக்கும்? 144 போடுற வரைக்கும் நடக்கும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 143 ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்கு உலக நாடுகளோட. அந்த ஐ லவ் யூ தான் இங்கே ஹெல்ப் பண்ண போகுது. பேனிக் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சார், இவ்வளோ பிரச்சனை நடந்தும்போதும் 74 நாள் பஃபர் டைவர்சைட் இம்போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து கமர்ஷியல் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் வந்து 250 மில்லியன் பேரல்ஸ் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேனிக்காக இருந்தால் இந்த பஃபரை வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் அந்த பஃபரை யூஸ் பண்ணாமல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பஃபருங்கிறது பஃபராக இருக்கிறதுனால தான் அது பஃபரை நீங்கள் தூக்கி கொண்டு பேங்க்கில் பணம் வச்சுட்டு
ரூ. 6,00,000 பேங்க்ல இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு நீங்கள் போய் ரூ. 3,00,000 வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? பஃபரே கிடையாது. அது அங்கே குறையுங்கிறத விட இந்த 3,00,000 அலட்சியமான செலவுகளுக்குள்ளே வரும். இல்லை, அவங்க பேனிக்கால, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேனிக்கால இந்த விஷயம் நடந்தது 2-3 விஷயம். ஒன்று, இந்த புக்கிங் சாஃப்ட்வேரை யார் கை வச்சாங்கன்னு தெரியாது. நான் திருப்பூரில் போய் என்னுடைய சிலிண்டரை திருப்பூர்லேருந்து சென்னைக்கு மாற்றிக்கிறதுக்காக நான் போகிறேன். ஹெவி க்ரௌடு. ஓனரை நான் பார்த்ததே இல்லை 30 வருஷத்தில். அவர் நிற்கிறார் வெளியில். என்னங்க ஆச்சுன்னு எல்லாரும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. கார்லலாம் வந்து சின்ன சின்ன சிலிண்டரை வாங்கிட்டு போகிறாங்க. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டில் கிடைக்கிற சிலிண்டரை வேறு, வீட்டுக்கு வர்ற சிலிண்டர் வேறு. இதை ரெண்டுத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதே முட்டாள்தனம். இதை போய் ராகுல் காந்தி கிட்டே யாராவது சொல்லணும். மக்கும் குப்பை மக்கா குப்பை மாதிரி அவர்கிட்ட போய், அண்ணா மார்க்கெட் இது வேறங்கன்னா இது வேறங்கன்னா, அன்றைக்கி 1,200 ரூபாய்க்கு நீங்கள் விற்றீங்க மன்மோகன் சிங் காலத்தில், இன்றைக்கி அது 1000க்கு குறைவான ரேட்டில் தான் விற்றுக்கிட்டு இருக்குது. ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்றும் புரியலையா? உங்களால் தூக்க முடிஞ்சா, கொஞ்சம் வயசாயிடுச்சு, 14 கிலோ இது, 19 கிலோ அது, அப்படிங்கிறதையாவது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் போகிறோம். இதை வைத்துக்கொண்டு இது பண்ண முடியாது. இதுக்காக பஃபரை யாருமே அதிகப்படுத்தவும் முடியாது. பஃபரை உடனே நீங்கள் எப்படி அதிகப்படுத்துவீங்க? அவசியம் என்ன? இட் இஸ் அ சைக்கிள். அது எப்படி நீங்கள் கடிகாரம் வேகமாக ஓடிடுச்சுன்னா உங்கள் நாள் நல்ல நாளாக மாறிடுமா? கிடையவே கிடையாது. அந்த மாதிரியான விஷயமா தான் நீங்கள் அதை பார்க்கணும். இந்த நேச்சுரல் கேஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்றதையும் பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சாஃப்ட்வேர் 3 நாள் ஸ்தம்பிச்சது, இந்த ஹோட்டலியர்ஸ்லாம் சொன்னாங்க. இந்த கார் வரவங்கலாம் வந்து ஒரு 24 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ்க்கு மேலே பாதிக்கலை அப்படின்றது ரொம்ப கிளியர். கும்மிடிப்பூண்டியை தாண்டி பாதிக்கலைன்னாரு அண்ணாமலை. இல்லை, ஆக்சுவலி அதர் ஸ்டேட்ஸில் பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான். இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும். ஏன்னா நான் இப்போ திருப்பதியில ட்ராவல் பண்ணுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாட்டை தாண்டோடனே அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் அந்த பிரச்சனை வருகிறது அப்படின்னா அது சித்தரிக்கப்பட்டிருக்கிறதா? ஒன்றும் வேணாங்க. கேனில் போய் வாங்கினவுடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு கேனில் வாங்கக்கூடாது, கரெக்டா? கேனில் கொடுக்கக்கூடாது. நீங்கள் அந்த சிச்சுவேஷன் பார்த்த உடனே டிஜி வந்து மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. அன்றைக்கி அந்த ராஜ்பவனில் ஒருத்தன் இது குண்டு தூக்கி போட்ட உடனே வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தின மாதிரி நடத்தக்கூடாது. அந்த பெட்ரோல் பங்க்ஸ் எதுன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவனுங்களை போய் மூடிடணும். இவ்வளவு தான். ரொம்ப சில்லியான ஒரு இஷ்யூ. வண்டியில் வந்து நின்று வாங்குறாங்களா, உங்களால் தடுக்க முடியாது. பேனிக். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாலு ஜுவல்லர்ஸில் நடந்த மாதிரி தங்க சீட்டினுடைய எல்லாரும் இப்போ திரும்ப கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன, எப்படி அந்த கம்பெனி நடக்கும்? அந்த மாதிரியான விஷயம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். இது ஒரு எலெக்ஷன் இஷ்யூவாக மாற்ற முடியும்னு நினச்சாங்க. அவங்களுக்கு தெரியாதது என்னென்னா, ஈரானோ இஸ்ரேலோ அமெரிக்காவோ நமக்கு எதிராக செயல்படுறதுக்கான அவசியம் அவங்களுக்கு இல்லை, அவசரமும் அவங்களுக்கு இல்லை. நீங்கள் இந்தியாவை பகச்சிக்கிறதுங்கிறது கன்சியூமரை மிஸ் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், கொக்கோ கோலா வந்து 75ல் மொரார்ஜி தேசாய் வந்து 70ஸ்ல என்ன பண்ணுறாரு, கொக்கோ கோலா இந்தியாவில் வரக்கூடாதுங்கிறார். ஏன் வரக்கூடாதுன்னு கேட்டால், உன் ஃபார்முலா என்னன்னு எனக்கு தெரியணுங்கிறார். ஃபார்முலாலாம் சொல்ல முடியாதுங்கிறான். கொக்கோ கோலா அன்னிலேருந்து இல்லை, பல வருடங்களுக்கு அப்புறம் வந்தது. ஏன் திரும்பி வந்தது? இங்கே 2% வருமானம் நடந்ததுன்னா, வர்த்தகம் நடந்ததுன்னா, இட் இஸ் அ பிக் குவான்டிட்டி. 105 நாட்டில் நடக்க முடியாத கொக்கோ கோலாவால் இந்தியாவில் விற்கிறதன் மூலமாக மட்டும் கொண்டு வர முடியும். இந்த டிமாண்ட் சப்ளை அவனுக்கு தெரியாதா? நம்மளை அவன் மதிக்கிறான்னா நாட் பிகாஸ் ஆஃப் எனி அதர் திங். நம்மளுடைய ஜனத்தொகை, நம்ம கன்சியூமருங்கிறது தான் முக்கியம். காங்கிரஸ் ஆட்சியில் இது இல்லையா? அப்போ மட்டும் நம்மக்கிட்ட மக்கள் தொகை இல்லையா? ஏன் நம்மளை மதிக்கலைன்னு கேட்டால், அப்போ நம்மளை குப்பத்தொட்டியாக வச்சுருந்தான். இன்றைக்கும் கேரளாவிலேருந்து கழிவையெல்லாம் கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க பாருங்கள். சொரிநாய்கள் எல்லாம் இங்கே அனுப்பிட்டு இருந்தாங்க பாருங்கள். இந்த வேலை இந்தியாங்கிறது வெறும் ஒரு கன்சியூமர் மார்க்கெட் விச் இஸ் அ டஸ்ட்பின்னு முடிவு பண்ணான். எங்கெல்லாம் எது விற்கலையோ அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து விற்க முடியும்னு அவன் முடிவு பண்ணான். அந்த நிலை இப்போ மாறிடுச்சு. அதான் டிஃப்ரென்ஸ். மக்கள் தொகை ஒன்றும் இன்றைக்கி மோடி வந்ததுக்கப்புறம் அதிகமாச்சா? அப்படி எதுவும் கிடையாது. நாம் தான் ஒன்றை பெற்றுக்கிறதுக்கே கஷ்டப்படுறோமே, அப்புறம் எப்படி அதிகமாகும்? இஷ்யூ இஸ், உலக அளவில் இந்தியாவுடைய மதிப்பு என்ன பொசிஷனுக்கு உயர்ந்திருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். சிம்பிளாக சொல்லட்டுமா, இவங்க சொல்கிற பொய்க்கு ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி இன்றைக்கி ஒரு தகவல் வந்திருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். இதை செஞ்சு பாருங்கள். 7வது இடத்துல இருக்குது தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்ஸில். அதாவது ஒரு தொழில் முனைவோருக்கு டக்குன்னு தொடங்குறேன், எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, பேங்க்லலாம் எல்லா இதுவும் இருக்குது, எங்கிட்ட மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லி வர்றதில்ல. நீங்கள் டெல்லியை நீக்கிட்டிங்கன்னா 6வது பொசிஷனில் இருக்குது. டெல்லி இருக்கிறதுக்கு காரணம் கேபிட்டலுங்கிறதுனால அங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. எங்கேயோ வியாபாரம் நடக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் டெல்லியில் இருக்கலாம்.
நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த பொசிஷனில் இருக்கீங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரில்லியன் எக்கானமியை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஐயா ட்ரில்லியன்னா இத்தனை லட்சம் ஐயா, நீ இருக்கிறது இத்தனை லட்சம் ஐயா, 11% நீ ஏறினா இன்பநிதியுடைய பையன் வர்ற அளவுக்கு தமிழ்நாடு திமுகவை காப்பாற்றும்னு சொன்னால், அப்போ வேணால் 1 ட்ரில்லியன் வரும் ஐயா அப்படின்னு எடுத்து சொல்லணும். பொய் சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்க ஈஸியாக. பச்சையாக சொன்னால் 6 தொலைக்காட்சியில் பொய் சொல்லிடுறாங்க. ஒரு தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த டியர் மோடிஜி வேர் இஸ் எல்பிஜின்ற ஒரு ஃபெயிலியர் கேம்பெயின் ஆயிட்டா சார்? நீங்கள் எஸ்ஐஆர், நான் தான் உங்களுக்கு எஸ்ஐஆரே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேனே. தமிழ்நாட்டில் பதட்டம் நடந்ததா? என்னெல்லாம் பொய் சொன்னார் ஸ்டாலின் ஐயா? பெண்களுக்கு வாக்கு போயிடும், எஸ்சி எஸ்டிக்கு வாக்கு போயிடும், அவனுக்கு போயிடும், இவனுக்கு போயிடும், எல்லாம் சொன்னார்ல. 7.5 கோடிக்கு 65 லட்சத்துக்கே குதிச்சுட்டு 6 கோடிக்கு 75 லட்சத்துக்கு குடிக்காமல் இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அப்போ எழுப்பின பிரச்சனை தப்பு தானே? இவங்க போய் என்ன மறுப்பு சொல்ல போகிறாங்களா? நேற்றுக்கு தெரியாமல் பேசிவிட்டேன், வழக்கம் போல் அப்படித்தான் 60 வருடமாக பேசி கொண்டிருக்கிறேன், நீங்கள் குழம்பாதீர்கள் அப்படின்னு இவன் விளக்கம் கொடுப்பானா? நாம தான் புரிஞ்சுக்கணும், எடுத்து சொல்லணும். ஸோ இட் இஸ் எ ஃபெயிலியர் கேம்பெயின் பை ஆல் மீன்ஸ். எல்பிஜி இல்லை சார் இந்த உலக வர்த்தகம்ங்கிறது, இந்த போருங்கிறது எல்பிஜி சார்ந்த விஷயம் அல்ல. நிறைய பேர் சொன்னாங்களே, மித்தேனுக்கு ஒழுங்காக கையெழுத்து போட்டதை நியாயப்படுத்திட்டு விட்டுருந்தீங்கன்னா, அந்த சின்ன ஏரியாவில் ஒரு டெஸ்டிங் நடந்தால் இத்தனை நேரத்துக்கு நம்மளுடைய உற்பத்தியான கேஸ் வந்து அற்புதமாக நடந்திருக்கும். சொல்கிறோம், யார் கேட்குறா? வேதாந்தா கிட்ட போய் தேவையில்லாமல் அதை வேதாந்தான்னு படிக்காம நீ வேணா பேரை மாற்றிக்கிட்டு இஸ்லாமாபாத்னு படிச்சிருந்தீங்கன்னா ஸ்டெர்லைட் பிரச்சனையில் நமக்கு ப்ராப்ளம் வந்திருக்காது. மிகப்பெரிய வர்த்தகம் நம்ம காப்பரில் பண்ணியிருப்போம். தயவு செஞ்சு பண்ணுங்கயான்னு சொல்கிறோம். யார் கேட்குறா? ஸோ இந்த 6 மாநிலத்தில் பஞ்சாப், கேரளா, ஜார்க்கண்டு, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, தெலுங்கானா, இந்த 6 மாநிலத்திலையும் டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்துருச்சுன்னா போரும் அப்படிங்கிற லெவலில் நாம் ஜாலியாக இருக்கோம். ஏன்னா 18 மாநிலத்தில் ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார் வர்றதுக்கான வேலையை மோடி ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ அவர் யாருக்கு தோன்றாரு, எவ்வளோ தோன்றாருன்னு தெரியாமல் குதிச்சிட்டு இருக்கீங்க. உள்ள தள்ளி போட்டு மூடிடுவார். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.